ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ கடை மோதகம் எப்படி வீட்டில் சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சிறுபயிறு ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து குக்கரில் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 4 விசில் வேகட்டும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். வெள்ளைப்பாகு வெல்லம் அதுக்கு அளவு முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை பாகுக்காக தேவையில்லை. கொதித்ததும் நம்ம ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதுக்கு கொதித்த டைமில் நம்ம பயிர் வேக வச்சோம் இல்லையா, அது ரெடி ஆகிட்டு அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது கொஞ்சம் இறுகி பிடிக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பயிரும் நல்லா வெந்துருச்சு. இதை நான் எப்படி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். மிக்ஸ் பண்ணி வர டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 1/4 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவிக்கோங்க. தேங்காய் துருவினா அந்த டேஸ்ட்டும் இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை முக்கி வைக்கிறதுக்கு நம்ம மாவு இப்போ ரெடி பண்ண போகிறோம். என்ன மாவுன்னா பச்சரிசி மாவு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு, மைதா மாவு ஒரு 1/2 கிளாஸ் அளவு. அதை நல்லா விக்ஸ்க்கு வச்சு கலக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஆறுனதும் அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அந்த உருண்டையை அந்த மாவில் முக்கி எண்ணெய் சூடானதும் நம்ம அதை இதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஏற்கனவே உள்ள பயிரெல்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால இதை ஸ்லோ ஸ்லிம்லேயே வைங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை, மேலே அந்த கிறிஸ்பியாக வந்தால் போதும். நம்ம இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துருக்கனால அது கொஞ்சம் ரொம்ப அந்த குழஞ்சி கிடைக்காம கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சரிசி மாவு மைதா மாவு டேஸ்ட்டு ரொம்ப வெரைட்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மோதகம் ரெடி ஆகிட்டு ஈவினிங் டைமில் டீ கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புதுவிதமான டிஷ்ஷில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஸ் கிச்சன்.